எழுத்தாளர் சுஜாதா சார் எழுதின முதல் மனைவி அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையை 1989 எழுதியிருக்காரு. இந்த சிறுகதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ராஜலட்சுமி காலேஜிலேருந்து திரும்பி வரும்போது பலத்த மழை பிடிச்சிடுச்சு. மழையில் நனைஞ்சிக்கினே தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீடு பூட்டிகிட்டு இருக்குது, உள்ளே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பால்காரன் பாலை போடல. இந்த மேனகா வீட்டை பூட்டிட்டு எங்கே போனான்னு தெரியல. ஒரே கோபமாக நின்றுன்னு இருக்கான். மழையில் நனைஞ்சு வந்ததுனால உடம்பு வர ஒரே குளிருது. ஒரு நேரத்தில் மேனகா வந்துடுறா. வாடி கதவு தர சீக்கிரம், உள்ளே வேறு ஃபோன் அடிக்குது அப்படின்னு. கூல் மம்மி கூல் அப்படின்னா, முதல்ல கதவு தர, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு, போய் கதவு தர அப்படின்னு. 2 பேரும் கதவு திறந்துட்டு உள்ளே ஓடி போயிட்டு ஃபோன் அடிச்சுன்னுக்குது. அதை எடுக்கலான்னு போகிறாங்க. ஃபோன் கட் ஆகிடுது. மம்மி நீ போய் புடவை மாற்று, ஈரமாக இருக்குது பாரு அப்படின்னு மேனகா சொல்கிறா. அதுக்குள்ளே 2வது ஃபோன் அடிக்குது. இப்போ மேனகா போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோ யார் வேணும் அப்படின்றா. மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் வீடு தானே இது அப்படின்றான். மிஸ்ஸஸ் ராமச்சந்திரனா? மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன்லாம் யாரும் இங்கே கிடையாது அப்படின்றா மேனகா. உடனே ராஜலட்சுமி என்ன பண்ணுறா, ஓடி போய் மேனகா கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கிக்கின்னு, ஏய் ராமச்சந்திரனுக்கு உங்கள் அப்பா பேருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்றா. அங்கே எதிர்பக்கத்துலேருந்து மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் வீடுங்களா இது அப்படின்னு. ஆமாம், யாருங்க நீங்கள் அப்படின்னா. நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேட்ரன் பேசுகிறேன். அப்படியா, என்ன வேணும் சொல்லுங்கன்னு. உங்கள் ஹஸ்பண்ட் 1 வாரத்துக்கு முன்னே எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அட்மிட் ஆகிட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் நினைவில்லாத படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஸ்கேன் அது இதெல்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே எடுத்து அட்மிட் பண்ணவங்க என்ன ஏதுன்னு சொல்லாதே இங்கே அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரெஜிஸ்டரில் உங்கள் வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருந்தது. அதில் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே, அப்படியா என்னாச்சு அவருக்கு அப்படின்னு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைம்மா உடம்புல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். இந்த ஈகா தேட்டர் பக்கத்தில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, அங்கே யார் கட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் வரும்போது கொஞ்சம் கேஷாக எடுத்துகிட்டு வாங்கம்மா, சார்ஜ் எல்லாம் கட்டாதே இருக்குது, நிறையா ஸ்கேன் வேறு எடுக்கணும் அப்படின்னோடனே, நீங்கள் கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ராஜலட்சுமி ஒரு அட்ரஸில் நோட் பண்ணிக்கிறா. நோட் பண்ணிக்கிட்டு ஃபோனை வைக்கிறான். ஃபோனை வச்சுட்டோன்னே இப்போது மேனகா கேட்குறா, யாரும்மா அது அப்படின்னு. ஏய் உங்கள் அப்பாடி அப்படின்னு. எங்கப்பாவா? எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னே உன்னை அனாதையாக விட்டு ஓடினான், அந்தால சொல்கிறியா நீ? ஏய் அவன்லாம் பேசாத. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு. நீ இப்போ நான்லாம் வரமாட்டேன். உனக்கெல்லாம் இப்போ புத்தி நடத்த கிடையாதா? அவன் உன்னை விட்டுட்டு யாவ கூடயே ஓடி போனவன், அவன் எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கானா, நீ ஓடுறேன் அப்படின்ற? இன்னும் அப்படிலாம் பேசாத, தயவுசெய்து என் கூட வா, நம்ம போயிட்டு உடனே என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வா அப்படின்னு. இல்லை நான் வரல அப்படின்னு. இல்லை நீ தான் ஆகணும், நீ வரலன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறான். கிளம்பி பணங்கன்னெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்போ மேனகாவும் கூட வரான். 2 பேரும் போய் அந்த எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே மேனகா கோபமாக சொல்கிறா, நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரல, நான் ரிசப்ஷன்லேயே உட்காந்துன்னு இருக்கிறேன், 1/2 hour தான் காத்துன்னு இருப்பேன், பார்த்துட்டு உடனே வந்துடணும், இல்லை போயினே வந்துடுவேன் அப்படின்றா. மேனகா ப்ளீஸ் அம்மாக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. சரி நான் இருக்கேன் போ, அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிடாத, போ அப்படின்னு சொல்லிட்டு மேனகா கீழே உட்காந்துக்கிறா. இப்போ ராஜலட்சுமி மட்டும் நம்ம ராமச்சந்திரனை 14வது நம்பர் வார்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 14ஆம் நம்பர் வார்டுக்கு மல்லமாக நடந்து போகிறான். அந்த வார்டு கதவு திறந்துன்னு உள்ளே போகும்போது அந்த வெள்ளை பெட்ஷீட்டில் படுக்கையில் ஒரு ஆசாமி படுத்துக்கிட்டு இருக்கிறான். மாறு வரைக்கும் அப்படியே துணி போத்தி இருக்குது, வாயில் டியூப்பு போயிட்டு இருக்குது, எலும்பும் தோளமுமா இருக்கான். உள்ளே போய் ராஜலட்சுமி அப்படியே பார்க்குறான். 15 வருஷத்துக்கு முன்னே என்னை விட்டுட்டு ஓடன கணவனா இவன் எப்படி உரு குலைஞ்சு போயிட்டான், ஏன் இப்படி ஆனார் இவர்
அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறா. ஒரு வாரம் தாடி அப்படியே இதுவாகி ராமச்சந்திரன் அப்படியே கண்ணை மூடி விட்டுரும், வாயில் டியூப் போயிட்டுருக்கு, எல்லாமே உடம்பு ஃபுல்லாக அந்த ஊசி குத்தின இதெல்லாம் தடயமாக இருக்குது. வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டவுடனே திரும்பி பார்க்குறா, ஒரு நர்ஸு ஓடியாராங்க. நர்ஸ் வந்து, என்னம்மா நீங்கள் பாட்டுன்னு எடுத்தாந்து விட்டாங்கம்மா, விட்டுட்டு போயிட்டாங்க, யார் என்னன்னு தெரியல, இப்போ வேறு டாக்டர் வேறு வந்து ஸ்கேன் எடுக்கணும் அது எடுக்கணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் கையை பிடிச்சி நாடியெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் அவருடைய சம்சாரமாம்மா அப்படின்னா. ஆமாங்க அப்படின்னு. இவருக்கு எப்படிங்க இருக்குது? உடம்பு ஃபுல்லாக வியாதிமா அந்த ஆளுக்கு, ஏகப்பட்ட இது இருக்குது. இவர் பேசுவாரா, நினைவு வந்துடுமா, பொழிச்சுக்குவாரா, அதெல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாருமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிறது வந்து பெட் சோர் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். நீங்கள் வந்து இனிமேல் இவரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது நல்லதுமா. இங்கே டெய்லி 250 ரூபா வேஸ்ட் ஆகுது இல்லை அப்படின்னு நர்ஸ் சொல்கிறா. அப்படியா, இங்கே எத்தாந்து அவரை அட்மிட் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் அவங்க யாருமே வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு. அது யாரோ ஒரு பொம்பளையும் ஒரு சகப்பாக ஒரு ஆளும் வந்தாங்க, வந்து இங்கே அட்மிட் பண்ணிவிட்டு அன்றைக்கே அவங்க 2 பேரும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த ஆள் தான் அந்த பொம்பளை கிட்ட சொல்கிறான், அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி ஒப்படிச்சிட்டு நீ பாட்டுன்னு வந்துக்கினே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் ஏற்பட்டது. அந்த பொம்பளைக்கு பேர் கூட என்னமோ அப்படின்னா ராஜலட்சுமி சொல்கிறா, புனிதவல்லியா அவ பேர். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் மூத்தாரம்மாம்மா. உடனே புனித ராஜலட்சுமி வந்து ஒன்று அழ ஆரம்பிச்சிட்றா. அழாதீங்கம்மா அழாதீங்க, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா பெரிய டாக்டர் வர நேரம் இருங்க. இப்போ இவர் வந்து இப்போ வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, பெரிய டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து விஷயத்த சொல்லுவார் அப்படின்னோடனே ராஜலட்சுமி சொல்கிறா, தயவுசெய்து கீழே போனீங்கன்னா ரிசப்ஷனில் வந்து மேனகான்னு என் பொண்ணு உட்காந்துருக்கா, கொஞ்சம் மேலே வர சொல்லுங்கள். சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னதுக்குள்ளே, இவர் தான் எங்கள் அப்பாவா அப்படின்னு குரல் கேட்டு ராஜலட்சுமி திரும்பி பார்க்குறா. மேனகா வந்து நின்றுக்கிறா. வா மேனகா வா வா அப்படின்னு. சரிம்மா வந்தல்ல, பார்த்துட்டல்ல, அப்புறம் என்ன, கிளம்பு, ஆட்டோ பஸ் எதுவுமே கிடைக்காது, புரியுதா அப்படின்னு. இரு மேனகா, அவசரப்படாது. என்னம்மா அவசரப்படாதுன்னு. இப்போ வந்து இந்த ஆள் வந்து முன்னை விட்டுட்டு 15 வருஷத்துக்கு முன்னே அந்த புனிதவல்லி என்ற கூட ஓடி போனோம்மா. அப்படியே பட்டவனை வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோன் வந்தவொடனே ஓடி வந்து இங்கே நிற்கிறிய, சரி ரைட்டு வந்தல்ல பார்த்தல்ல, கிளம்ப வேண்டியது தானே, மறுபடியும் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. இல்லை டாக்டர் வரட்டும் வேணாக்கா, என்ன ஏதுன்னு கேட்டு போகலாமே. அம்மா இது தேவையில்லாத இந்த விஷயத்தில் நம்ம தலை கொடுக்க வேணாம். நான் கீழே ரிசப்ஷனில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன். 1750 ரூபா கட்ட வேண்டியது இருக்குதான், அதை நம்ம கட்டிட்டா கூட நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு போகலாமா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எத்தாந்து இங்கே அட்மிட் பண்ணிவிட்டு 2 நாள் தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, மீதிலாம் கட்டவே இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நைஸாக இங்கே விட்டுட்டு நம்மளுடைய வீட்டு அட்ரஸையும் ஃபோனையும் கொடுத்துட்டு புத்திசாலித்தனமாக இங்கே எடுத்தாந்து விட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம், அதுக்கு நீ வந்து நிற்கிற, அப்படி தானே. பணம் பெருசு இல்லை மேனகா, வேற என்ன பண்ண போகிறா. இல்லை அவருக்கு என்ன ஆகுது, எப்படி குணப்படுத்த முடியுமா, எதாவது நம்ம நல்லா முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணலாமே. சரி இவளை எத்தாந்து சேர்த்தாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்க்கவே இல்லையாம்மா. இல்லை எத்தாந்து சேர்த்து விட்டு அவள் பாட்டுன்னு கை கழுவிட்டா, அவள் வரவே இல்லையா. அவள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவர் தான் சொல்லியிருக்கார் ஒரு டைம் மயிலாப்பூரில் எங்கேயோ இருக்குதுன்னு. அப்படியா, ஒன்று பண்ணலாமா, இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படியே தூக்கின்னு போயிட்டு அந்த பொம்பளை வீட்டு வாசலில் விட்டு வந்துடலாமா. அம்மா அப்படிலாம் பேசாத மேனகா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, டாக்டர் வரட்டும், டாக்டர் வந்தோடனே என்ன எதுன்னு கேட்கலாம் அப்படின்னோடனே நர்ஸு சொல்கிறாங்க, அம்மா அவசரப்படாதீங்கம்மா, ஏமா சண்டை போட்டுன்னு இருக்காதீங்கம்மா, பக்கத்துலலாம் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னோடனே மேனகா சொல்கிறா, சிஸ்டர் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இந்த ஆள் எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகம் உங்களுக்கு தெரியுமா. கொட்டுற மழையில் 3 வயசு குழந்தைய வச்சுன்னுக்கிறவங்களை தூக்கி நடு ரோட்டில் தட்டி விட்டு கதவு சாத்தினுவாங்க. தமிழ் சினிமாவில் வரா மாதிரி நிஜமாகவே எங்கள் அம்மா மழையில் நின்றுட்டு
அந்த கொட்டுற மழையில் எங்கே போகிறது ஏதா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மெடிக்கல் ஷாப் வாசலில் நின்றுட்டு மழை நின்னதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு அங்கே போனால் அவங்க அண்ணி மேலே பால்கனியிலேருந்து தெத்தி விட்டாங்களாம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நின்று இந்த பிரச்சனையை உண்டாக்கணுமா இருந்தால் இப்போ இவங்க எதுக்கு இங்கே நின்றுன்னு இருக்கணும், அதை தான் நான் கேட்குறேன் இப்போ அப்படின்னு. உடனே ராஜலட்சுமியில் மேனகா சும்மா நீ பேசினிருக்காது, நீ போ கீழே கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறா. உடனே நர்ஸு சொல்கிறா, இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதாம்மா பேசும், சரி நீங்கள் அதை பார்க்காதே, இப்போ நம்ம மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னதுன்னு பெரிய டாக்டர் வந்துடுறாரு. பெரிய டாக்டர்னால் நான் அவருக்கு ஒரு 35 வயசு தான் இருக்கும். ஆனால் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆள். உள்ளே வரும்போதே என்னம்மா கடைசியாக வந்துட்டிங்களா, இந்த ஆள் என்ன இப்படி திராட்டில் விட்டு போயிட்டீங்க எல்லாமே, இப்படி உடம்பு சரியில்லாத இப்படி மாட்டி விட்டு போயிட்டீங்களே, இப்போ ஸ்கேன் எடுக்கணும் அது எடுக்கணும்னா ஒன்றுமே யார்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறதுனே தெரியலையாம்மா அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். உடனே ராஜலட்சுமி, டாக்டர் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், போய்ச்சிக்கார் இல்லை டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ கூட அவருக்கு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவர் பெட் சோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டான்னு வச்சுங்க, ஓரளவு அவருக்கு நினைவு வந்துடும், பழையபடி இப்போ ஒரு ஞாபகம் வந்துடும். இப்போ லைட்டாக அவருக்கு பக்கவாதம் மட்டும்தான் ஏற்பட்டுருக்குது லெஃப்ட் சைடு, ரைட் சைடும் ஓரளவு அவருக்கு ஆக்டிவாக வந்துடும், நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மேனகா மாடி மேலே வரா. அதை பார்த்த உடனே டாக்டர் கேட்குறாரு, இது யார் உங்கள் டாக்டரா அப்படின்னு. ஆமாம் டாக்டர் அப்படின்னா. உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, ராமச்சந்திரன் கிட்ட போயிட்டு ராமச்சந்திரன் மூஞ்ச பிச்சு அப்படி ஆட்டுறார், இங்கே பாருங்கள் உங்கள் டாக்டர் வந்திருக்குறாங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் மொல்லமாக கண்ணு மட்டும் திறக்குது, பேச்சு வராது, கண்ணு மட்டும் திறந்து பாருங்கள் இதுதான் உங்கள் டாக்டர் அப்படின்னு. அப்போ ராஜலட்சுமி சொல்கிறா, இல்லை டாக்டர் அவர் என் பொண்ணை பார்த்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படி. அப்படியா, உங்கள் பொண்ணு எங்கன்னா அமெரிக்கா எங்கன்னா போயிருந்தாங்களா அப்படின்னு மேனகா நடுவில் பூந்து சொல்கிறான். அமெரிக்காவில் டாக்டர், இங்கே அசோக் நகரில் தான் இருந்தேன். உடனே டாக்டர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இங்கே இது பண்ண வேணாம், நீங்கள் இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவரை ரெக்கவரி பண்ணுறதை தான் நம்ம இனிமேல் பார்க்கணும் அப்படின்னோடனே மேனகாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. டாக்டர் இந்த பாஸ்டட் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா டாக்டர் அப்படின்னு கத்தின உடனே டாக்டர் சொல்கிறார், அம்மா இங்கே இந்த வேலையெல்லாம் இந்த பேச்செல்லாம் இது பண்ணுறது கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட் அவர் கொலைகாரனாக இருந்தால் கூட பெயிலில் வெளியில் வந்தார்னா அவருக்கும் இதே ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேஷண்ட்டு, அவர் ஒரு மூச்சு, அவர் ஒரு எக்ஸ்ரே, அவ்வளோதான். உங்களுடைய பிரச்சனை இவர் நல்லா வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்துங்க, இப்போ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற. உடனே ராஜலட்சுமி, டாக்டர் அந்த ஸ்கேன் சொன்னீங்களே, அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு. நீங்கள் கீழே ஆஃபீஸில் சொல்லுவாங்கம்மா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுங்க, மேற்கொண்டு நம்ம இதை ட்ரீட்மெண்ட்டு பண்ணுன்னா அவருக்கு நினைவு வந்துருமா டாக்டர், பேச ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னு. இப்போல்லாம் கான்சியஸாக தான்மா இருக்கிறார், இப்போ கூட நல்லா நீங்கள் மாரில் சொரிஞ்சு விட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ மூச்சு பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமச்சந்திரன்னா மறுபடியும் கண்ணை தான் தொட்டுட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். அதுதான் மறுபடியும் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். நீங்கள் ஒன்றே கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 8 நாள் டைம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், கூட இருந்து பார்த்துங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக இவர் ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நர்ஸு சொல்கிறாங்க, பெரிய டாக்டரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இப்போ மேனகா சொல்கிறார், என்னம்மா கிளம்பலாமான்னு. மேனகா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ வீட்டுக்கு போ, நான் இங்கே தான் இருப்பேன், நான் 10 நாளோ இல்லை 8 நாளோ நான் இங்கே தான் இருப்பேன், நீ எனக்கு போயிட்டு மாற்று புடவையும் கொஞ்சம் டாய்லெட் சாமானோ வாங்கிட்டு என்கிட்ட கொடு, மீதி ஒன்றையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றா காலேஜுக்கு ஒரு 4 நாள் லீவு போடு அப்படின்னு சொல்ல ஒன்னொன்னே இப்போ மேனகா நல்லா திருத்தவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. இதுக்கப்புறம் அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ட்ரீட்மெண்ட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மல்லமாக இதுவாகிட்டே இருக்குது. அப்போ நர்ஸு கேட்குறா, ஏம்மா இது எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை விட்டு ஓடி போயிட்டு அப்படின்னு. அது 15 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, இப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணது தான் எனக்கே தெரியும். அப்படியா, அப்போ 2வது பொண்டாட்டி அவங்க பேர் என்னது அப்படின்னு. அவள் பேர் ஏதோ புனிதவல்லி அப்படின்னு.
அப்போ மறுபடியும் மேனகா வரா. மேனகா வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு, அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேளு. சரி இப்போ இந்த ஆள் நல்லா ஆகிட்டாருன்னு வச்சுக்கோ, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மறுபடியும் இந்த ஆள் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்க போகிற அப்படின்னா, ஏன்டி ஏன் நம்ம வீட்டில் இருந்தா என்ன தப்பு? நான் அந்த ஆள் அங்கே இருந்தால் நான் வந்து ஒருபோதும் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், புரியுதா? நான் அண்ணனுக்கு பரத்துக்கு எழுதி போட்டுட்டேன். அவனும் இதை தான் சொல்கிறான். நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வச்சுன்னா நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். ஒன்று கொஞ்சம் இது எப்படி இதுவாகுதுன்ட்டு முதல்ல பார்த்துக்கோ. ரொம்ப அம்மா நீ இதை வச்சு நீ என்னென்னு உன்னை வந்து நிரூபிக்கணும்னு பார்க்குற நீ அப்படின்னா, நான் என்ன எதுவும் நிரூபிக்கணும்னு பார்க்கலடி. இப்போ வந்து இவர் வந்து உங்கள் அப்பாவை பார்க்காத, என் புருஷனாகவும் பார்க்க வேணாம், ஒரு அனாதன் நினச்சிக்கின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகலாமே. நீ ஏன் அப்படி பாரு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிக்கோ, ஏன் நம்ம வந்து இதுமாரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமிக்கு இவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சது. இப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய டாக்டர் சொன்ன மாதிரியே 8வது நாள் அவன் ராமச்சந்திரன் ஓரளவு நனவு வந்துடுது. அவனுக்கு ஓரளவு நனவு வந்த உடனே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லாரையும். டாக்டர் வந்து சொல்கிறாரு, இப்போ எப்படி இருக்குது கிட்ட போய் பாருங்கள். ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு, நான் ராஜி வந்திருக்கேன் என்ன தெரியுதா அப்படின்ட்டு ராமச்சந்திரன் கிட்ட போய் பார்க்குறான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி கிடக்குது. அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்துட்ட உடனே பார்த்துக்கினே இருக்கும்போது இது டாக்டர் அப்போ தான் உள்ள மேனகா வரா. மேனகா வந்த உடனே டாக்டர் சொல்கிறார், லுக் யங் லேடி, நான் என் வாக்கை காப்பாற்றிட்டேன், உங்கள் அப்பாவுக்கு முழுசாக என்னன்னு ஓரளவு வந்துடுச்சு. பேசுகிறாரா டாக்டர்? பேச்சு வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். இப்போ வந்து கிளியராக இருக்கார். இப்போ உங்கள் அப்பா கிட்ட நீ என்ன கேள்வி கேட்குறியோ கேட்டுக்கோ அப்படின்ட்டு நர்ஸ் வார்ட் பாய் கிட்ட சொல்லி அவருக்கு வந்து ஷேவ் பண்ணி விட சொல்லுங்கள் அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறார். இப்போது மேனகா மல்லமாக அவங்க அப்பா கிட்ட பக்கத்தில் போய் நின்று அப்படியே உத்து பார்க்குறா. பார்த்துட்டு ராஜலட்சுமி கிட்ட கேட்குறா, ஏதாவது பேசினாரா மம்மி அப்படின்னு. இல்லை எதுவும் பேசலை அப்படின்ட்டு ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு, ஏங்க இதான் உங்கள் பொண்ணுங்க அப்படின்னொன்னே அவன் ராமச்சந்திரன் மல்லமாக நிமிர்ந்து அவன் மேனகாவை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு மறுபடியும் ராஜலட்சுமியை பார்க்குறான். 3 வயசில் விட்டு போனதுங்க அப்படின்னு உங்கள் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமச்சந்திரன் என்ன பண்ணுறான், மொல்லமாக அப்படி கையை தூக்கி ராஜலட்சுமி கிட்ட இப்படின்றான். உடனே ராஜலட்சுமி, இல்லை மேனகா ஏதோ பேசணுன்னு இது பண்ணுறா, இல்லை ஏதோ நோட்டில் எழுதணுன்னு ஆசைப்படுறாரு பொழுது அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ராஜலட்சுமி என்ன மேனகா கிட்ட நோட்டை வாங்கி அப்படியே ராமச்சந்திரனுடைய மடி மேலே வைக்கிறான். ஒரு பேனாவை வாங்கி அவன் கையெல்லாம் அப்படியே நடுங்குது ராமச்சந்திரனுக்கு. அந்த நடுங்குற கையில் அந்த பேனாவை உள்ளே சொருவிட்டு விடுறா. இப்போது அந்த நோட்டை வாங்கிக்கின்னு ராமச்சந்திரன் மொல்லமாக 2 வார்த்தை எழுதுகிறான். அந்த 2 வார்த்தை என்னன்ட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த கதையை நீங்கள் கேட்டீங்க. இது வந்து சுஜாதாவோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அப்படின்ற கதையில் இந்த கதை இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கடைசியாக ராமச்சந்திரன் கடைசியாக 2 வார்த்தை என்ன எழுதணும் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கதை பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த 2 வார்த்தை என்னான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.